அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி வானிலை அறிக்கை. என்னடா அது 11 மணிக்கு வானிலை அறிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா அமெரிக்கன் மாடல் என்பது 11 மணிக்கு தான் அப்டேட் ஆகும். 11 மணிக்கு தான் அதில் புதுப்பிக்கப்படும். அதில் தற்போது வந்திருக்கக்கூடிய நமக்கு காட்டக்கூடிய அந்த வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு அருகில் உருவாக போகுது, இன்னொரு பக்கம் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுதுன்னு. இப்போ அது பார்த்திங்கன்னா உறுதியாயிருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி, அதாவது இந்த இலங்கைக்கு அருகில் வரக்கூடிய 11ஆம் தேதி உருவாக போதில் ஒரு காற்று சுழற்சி, இன்னொரு பக்கம் இங்கே அரபிக்கடலில் லட்சத்தீவில் ஒரு காற்று சுழற்சி இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்மளுடைய இலங்கைக்கு அருகில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி எங்கே நகரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதன்படி பார்க்க போனோன்னா, அந்த இலங்கைக்கு அருகில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது தொடர்ந்து இலங்கை தரை மீது ஏறி நம்மளுடைய டெல்டா, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டானா நம்மளுடைய இந்த அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், இதன் வழியாக அப்படியே தொடர்ந்து அப்படியே நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, புதுச்சேரி, சென்னை வரை பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி செல்வது போல் அந்த இலங்கைக்கு அருகில் வரக்கூடிய அக்டோபர் 11ஆம் தேதி உருவாக போதில் அந்த சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்வது போல வானிலை இப்போ இந்த அமெரிக்கன் மாடல் காட்டுது. இந்த அமெரிக்கன் மாடல் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பக்கம் இது போக போக அந்த காற்று பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்மளுடைய லட்சத்தீவில் இருக்குது பார்த்திங்களா ஒரு காற்று சுழற்சி, அது தொடர்ந்து தீவிரமாகி அது ஓமன் நாட்டுக்கு போகுது. ஆனால் இது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு புதுப்பிக்க அந்த அப்டேட்டில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இது ராமநாதபுரம் மாவட்டத்தோடு அப்படியே அதில் கிராஸ் ஆகி நம்மளுடைய லட்சத்தீவுக்கு ஒன்றிணைந்த சுழற்சியாக தொடர்ந்து ஓமனுக்கு போகிறது போல் காட்டியது. இப்போ மாறுபட்டு காட்டுது. இப்போ இதன்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர், அதாவது 11ஆம் தேதி இரவிலிருந்தே 11ஆம் தேதி மாலையிலிருந்தே 11ஆம் தேதியிலிருந்தே நமக்கு கனமழையானது தமிழகத்தில் தொடங்கிவிடும். அதாவது நமக்கு வடகிழக்கு காற்றும் தொடங்கும். வடகிழக்கு காற்று, வடகிழக்கு பருவமழை எல்லாமே அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அக்டோபர் 11ஆம் தேதி தீவிரம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா, அக்டோபர் 12ஆம் தேதி அதை விட தீவிரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்படியே இலங்கைக்கு தரை மீது ஏறி பிறகு ராமநாதபுரம் அந்த பாக்சலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அது தஞ்சாவூர் அப்படியே பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி புதுச்சேரி, சென்னை இதை நோக்கி வடக்கு நோக்கி செல்வது போல் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தயாராக இருங்க. அக்டோபர் 11, 12, 13 இந்த தேதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.